ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னத்த சுத்தம் முடிய தூக்குங்க. இன்றைக்கு விசிகேவிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான குரல். இது வெறும் அதிகார பகிர்வு மட்டும் அல்ல. நாங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு வரோம். மக்களுக்காக தான் நாங்கள் உங்களை பார்க்க முடியுமே ஒழிய உங்களுக்காக நாங்கள் மக்களை நாங்கள் அணுக முடியாது. நீங்கள் தவறுனா மக்களிடத்தில் நாங்கள் நேரடியாக சொல்லணும். நாங்கள் சொல்லலை அப்படின்னால் சரி, மக்களிடத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஏமாற்றத்தை சனாதன சக்தி தான் அறுவடை பண்ணிட்டு போவான், பிஜேபி தான் அறுவடை பண்ணுவான். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இவங்க நீங்கள் அதிகாரத்துக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு போயிடல. என்ன தப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு அமைச்சரை கொடுங்க, மதிமுக ஒரு அமைச்சர் கொடுங்க, இந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட கொடுங்க, அம்பேத்கரி அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க. என்ன தப்பு வந்துற போது இத்தனை அமைச்சர் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்களா? நீங்க ஒரு வலுவான கூட்டணி ஜனநாயக முகமாக இவை அனைத்துக்குமே தீர்வு தருகிறேன் என்று திமுக கொடுத்த வாக்குறுதி தானே. அவங்களுக்கு பிரதிநிதிகள் உருவாகிறதுக்கும் திமுக காரணமா இருந்துச்சு. ஸோ பரஸ்பரம் முடிஞ்சிருச்சுல்ல. அதிகாரம் ஆட்சி அப்படின்னு அங்க பங்குங்கிறது என்ன தப்பாயிரும் கொடுத்த என்ன தப்பாயிரும்? விசிகாவோ அல்லது மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ இஸ்லாமியர்களோ உங்களுக்கு ஏதாவது எதிரான நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்களா? திராவிட மாடலுக்கு எதிராக நின்றுவாங்களா? இல்லையே. அதுல என்ன தவறு வந்துட போகுது? ஒரு அமைச்சரோ 2 அமைச்சரோ கொடுக்கறதுல என்ன தவறு வந்துட போகுது? ஏன் கொடுக்கணும்னு ஆயிடுது இல்ல? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன் கொடுக்க கூடாது? எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க, உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க எம்எல்ஏ ஆக முடியக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக என்ன தவறு இருக்கு? எம்எல்ஏ தானே அமைச்சராகனு கேட்கறாங்க, எம்எல்ஏ இல்லாதவங்கள கேட்கறாங்க. அவங்க கட்சியிலேயே 130 140 எம்எல்ஏ இருக்கும்போது என்ன தப்புங்க? இப்ப நீங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்கணும் போது உங்களுக்கு அமைச்சர்கள் கொடுக்குறாங்கல்ல. இந்தியா முழுவதுமா வெற்றி வாங்கி கொடுத்தீங்க நீங்க, அல்லது நீங்க கூட்டணியில் போனாலும் இந்தியா முழுக்க அவங்க ஜெயிச்சாங்களா? இல்ல. அப்ப ஏன் அங்க மட்டும் கேட்டீங்க? நீங்க தனியாவே ஜெயிக்க முடியும், எது கூட்டணி வைக்கிறீங்க? நீங்க தனியா ஜெயிக்க போறீங்க. ஒரு கொள்கை கூட்டணி, கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்த கூட்டணி. நீங்க இவங்க வைக்கிற கொள்கையில் நாங்களே வச்சிருக்கோம்ப்பா, நாங்களே எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம்னா இப்ப எதுக்கு இவங்க கூட்டணி வச்சீங்க? பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக கடுமையா போராட்டம் நடத்தணும். எங்க அளவுக்கு திமுக நடத்தல, வெளிப்படையா சொல்றேன். திமுக ஒரு மாவட்ட தலைவர்களோ, வட்ட தலைவர்களோ, வட்ட செயலாளர்களோ, மாநில அளவு தலைவர்களோ எங்க அளவுக்கு அதிமுக பாஜக எதிராக இறங்கி நின்று வீதியில் போராடினாங்க. நாங்க அதிமுக பாஜக அம்பலப்படுத்தல மக்கள் கிட்ட. நீங்க வாங்கின ஓட்டுல நாங்க எங்களோட போராட்டத்தின் விளைச்சல் எதுவுமே இல்லையா? சொல்லிட முடியுமா உங்களால? ஆனா பெரிய பங்கு திமுகவோட தானே. இல்லைங்க, திமுக மக்கள் கருத்து மனநிலையை மாத்துறதுக்கான போராட்டம் என்ன நடந்தது? நம்ம அதுக்குள்ள போனோம்னா பெரிய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. 2014 இருந்து 2019 திமுக நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு இருந்திருக்கு? 2020 எடுத்துக்குவோம், என்ன போராட்டத்தை பண்ணியிருக்காங்க, என்ன மக்களை திரட்டிருக்காங்க? மக்களை திரட்டணும்ல. பாஜகவை தமிழ்நாட்டினுடைய எதிரி கட்சியாக அடையாளப்படுத்தியது திமுக கிடையாது. இங்க இருக்க எங்களை போன்ற அமைப்புகள் தான் நின்றுச்சு. அப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு அலையில தாங்க திமுக வெற்றி பெற்றது. 2019 தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாரு? 2024 தேர்தல் எப்படி வெற்றி பெற்றார்கள்? பாஜக எதிர்ப்பு அலை உருவாக்கியது யார்? அந்த பாஜக எதிர்ப்பு அலை உருவாக்குவதில் திமுக எந்த வேலையும் செய்யல, வெளிப்படையா சொல்றாங்க. நீங்க ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அதை சரி செஞ்சுக்க போறோம். சரி செய்ய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறது என்னங்க குறைஞ்சிரும்? என்ன தப்புங்க கேட்கறது? குற்றமா? கொலை குற்றமா? ஆதவ அர்ஜுனுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்கல்ல, சரியா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்துத்துவக்காரன் உள்ள போய் உட்காந்துருக்கான். எத்தனை இடத்துல இந்துத்துவக்காரன் பள்ளி குழந்தைங்களுக்கு ட்ரெயினப் எடுக்கிறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். கல்வி அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு? கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்துக்காரன் சங்கி போயிருந்தான். அவன் பண்ண வேலைக்கு கல்வி அமைச்சருக்கு அவங்களுக்காக சாதகமாக பண்ணினாரு. எத்தனையோ பிரச்சனைங்க இங்க ஜாதிய ரீதியான எத்தனையோ சிக்கல்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும், இல்லையா? எந்த இடத்துலயாவது இது சார்ந்த அமைச்சர் போயிருக்காரா? நடந்த இது எல்லாமே நீங்க ஒரு வாக்குறுதிகளாவே எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டே போனீங்க. ஆனா இதை கேட்டா உடனே நீங்க திராவிடத்துக்கு எதிரானவங்க. ஆனா சார், இன்னொரு பக்கம் இது ஒரு சதி. திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதை உடைக்கணும், பாஜக பின்புலம் அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்றாங்க. ஒரு அதிகார பகிர்வுன்னு பேசிட்டு அது பாஜக சதினா போதுங்க. ரொம்பலாம் இருக்கிறவனால பைத்தியக்காரன் நினைச்சுக்காது. திமுக கூட்டணிக்குள்ள இப்போ ஒரு சர்ச்சைகள் அடுத்தடுத்து, அதுவும் கடந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள விசிக மதுவிலக்கு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சதுல இருந்து தொடங்கி அடுத்ததாக இப்போ ஆதவ அர்ஜுன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு நேர்காணலில் அவர் பேசினதை தொடங்கி நிறைய சச்சரவுகள், கூட்டணி இன்னைக்கு உடைய போகுது, நாளைக்கு உடைய போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு பேசுகிற அந்த தன்மை வெளிப்படுது. அந்த கூட்டணியை சில நேரங்களில் நம்ம ஆதரிச்சிருந்தோம். கொள்கை அடிப்படையில் கூட்டணியை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு இடத்துல எல்லாம் இருந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சச்சரவுகளை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய சச்சரவான விஷயமா பார்க்கல. இது இந்த விவாதங்கள் ஒரு ஜனநாயக விவாதங்கள் தான். ஒரு விஷயம் ஜனநாயகமா இல்லையா அப்படிங்கிறது எதை குறித்து பேசணுங்கிறத பொறுத்து தான். இப்போ மதுவிலக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடன்பட்ட ஒன்று. அதை குறித்து என்றைக்காவது தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு எல்லாரும் வந்தாகணும்.
அது குறித்த தோழர் திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஆனால் இது எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கட்சி அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே அணுகணும் அப்படிங்கிறது கிடையாது. கட்சிக்கு அப்பாற்பட்ட பொது விஷயங்களில் கட்சிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி ஒரு பண்பாடு வரணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம். இப்போ மதுவிலக்கு அப்படிங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஈழப்பிரச்சனை கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். மரண தண்டனை ஒழிப்பு கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். மீனவர் பிரச்சனை கட்சிக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்படி இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அனைத்து கட்சிகளுக்குள்ளார ஒரு ஒருமித்த கருத்தும், ஏன்னா அது வந்து ஒரு இன மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மாநில ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடியதில் ஒன்றுபட்டு நிற்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றை யாராவது ஒருத்தர் செஞ்சாகணும். இப்போ நாங்கள் எங்களுடைய இயக்கத்தில் எல்லா அமைப்புகளையும் திரட்டி தான் வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வலுப்படுத்துறதுங்கிறத 15 வருடமாக நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கிறோம். அதில் வந்து கட்சிகளை நாங்கள் வேறுபடுத்தி நாங்கள் பார்க்கறது இல்லை. அப்போ கொள்கை கோரிக்கை அப்படிங்கிறதுனுடைய ஜனநாயக தன்மையை பொறுத்து தான் வந்து நம்ம ஒன்றை பார்க்க முடியுமே ஒழிய, இது வரைக்கும் பேசின விவாதங்கள் எதுவுமே ஜனநாயக விரோதமாக நான் வந்து பார்க்கல. அவங்க உள்ள பேசின விஷயங்கள் மத ஒழிப்பு சம்பந்தமாகவோ, கூட்டணி சம்பந்தமாகவோ, அல்லது அதிகார பகிர்வு சம்பந்தமாக அது எதுவுமே ஜனநாயக விரோதமானது ஒன்றும் கிடையாது. ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று கிடையாது. இது அடிப்படையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிச தன்மை கொண்டதெல்லாம் கிடையாது. ஒரு இயல்பான ஜனநாயகத்தை தான் வலியுறுத்துது. அதிகார பரவலாக்கல், அதிகார பகிர்வு என்பது ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான் அது. இப்போ நம்ம அதிகார பகிர்வு எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இல்லையா? எல்லா இடங்களையும் அதிகார பகிர்வுன்னு ஒன்று இருக்கும்போது அது வந்து நான் வந்து ஜனநாயக விரோதமானதாக பார்க்கல. அப்படி நம்ம பார்க்கவும் முடியாததான் பார்க்குறேன். ஆனால் சார், திருமாவளவன் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு பேசிய வீடியோவை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ட்விட்டரில் வெளியிட்டு டெலீட் பண்ணி மறுபடியும் போட வேண்டிய ஒரு இடமெல்லாம் வந்துச்சு. இந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பே. இப்போ அர்ஜுன் அது குறித்த ஒரு நேர்காணலில் பேசும் பொழுது, அதே விஷயத்தை பேசும் பொழுது, இப்போ வந்தவங்கெல்லாம் அரசியலில் சில பதவிகளுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏன் எங்கள் தலைவர் 40 வருஷமாக சமூகத்தில் அரசியலில் செயல்பட்டு இருக்கிற தலைவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமரணும்னு நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்புகள் ஆனால் கூட்டணிக்குள்ளேயே வருதே. இல்லை, அது நம்ம ஏற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்றிய அரசு கட்சிகளோடு, காங்கிரஸ் கட்சியோடோ, பாரதிய ஜனதா கட்சியோடோ கடந்த காலத்தில் திமுக கூட்டணி வைத்திருந்தது. அது ஒரு 70-80கள் காலகட்டத்தில் பாஜக கிட்ட காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அதிமுக வைத்த பொழுது எல்லாமே வந்து மாநில அளவில் ஒன்றிய அளவில் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு கட்டத்தில் அவங்க ஒன்றிய அரசில் வந்து அதிகாரத்தில் பங்கெடுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து 90களின் இறுதியிலே வந்து ஒன்றிய அரசில் அதிகார பங்கெடுக்கிறாங்க. அன்றைய முரசொலிமாறன் அவர்களெல்லாம் அப்படி தானே வந்து அதிகார பங்கெடுப்பில் தான் போயிருக்கிறாங்க. அது எந்த வகையில் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தியச்சு? இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியது. இந்திய அளவில் வந்து அந்த கூட்டாட்சி முறை என்பது, அல்லது கூட்டாட்சிங்கிறது வந்து வேற. கூட்டணி ஆட்சி என்பது வந்து ஒரு வலுவான ஒரு அரசியல் தான் நம்ம எல்லாத்துமே கொடுத்துச்சு. எல்லா மாநிலங்களோட பிரதிநிதிகளே வர்றது. இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள் என்பது திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை வலுப்படுத்தக்கூடிய கொள்கை கோட்பாடுகளாகத்தானே இருக்குது. அது எந்த இடத்துலையும் அது எதிரான கொள்கை கோட்பாடுகள் இல்லை. அதை வலுப்படுத்தக்கூடிய கொள்கை கோட்பாடுகளாகத்தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஜனநாயக பரப்பு வந்து அதிகமாகும், இன்னும் விரிவடையும் தளத்துக்கு போகும். விடுதலை சிறுத்தைகள் ஜாதி ஒழிப்பு களத்திலையும் ஜாதிய வன்முறைகளை எதிர்கொள்ளக்கூடிய மக்களுக்காக இன்றைக்கி ஒரு ஜாதிய பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஜாதிய ரீதியான தாக்குதல் நடக்குது அல்லது ஆணவ படுகொலை நடக்குதுன்னா திமுக அங்கே போகுதா? திமுக பிரதிநிதிகள் அங்கே போகிறாங்களா? இல்லை அதிமுக பிரதிநிதிகள் அங்கே போகிறாங்களா? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் பிரதிநிதிகள் தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்நியமானவர்களா? இல்லை இல்லையா? அவர் வேறு தமிழர் அல்லாதவர்களா? அல்லது மாநிலத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? அவர்களுக்கு இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிக்காதவர்களா? அவங்க அதிமுகவுக்கும் போட்டிருப்பாங்க, திமுகவும் போட்டிருப்பாங்க இல்லையா? ஜாதிய வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த 2 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் என்னைக்காவது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் போய் நின்று நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அங்கே வந்து அவர் குடிசைகள் கொளுத்தப்பட்ட சமயத்திலோ, ஆணவ படுகொலைகள் நடந்த சமயத்திலேயோ வந்து நான் இந்த 15 வருட காலத்தில் களத்தில் போய் அந்த மக்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த கட்சியின் பிரதிநிதிகள் அங்கே போய் பேசி பார்த்ததில்லை. இதுதான் அதனுடைய இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள், அம்பேத்கரி அமைப்புகள் தான் போய் இயங்கி வேலை செய்கிறாங்க. அல்லது முற்போக்கு அமைப்புகள், தமிழ் தேசிய எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள், இவங்க தான் போய் நின்று வேலை செய்கிறோம். இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது ஒரு பெரிய கட்சிகளாக சொல்லக்கூடியவங்க, கூட்டணி அமைப்பதற்காக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மக்கள் வரைக்கும் சென்று சேருவதில் யார் அந்த பணியை செய்கிறார்கள் களத்தில்? விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த திமுக அல்லது அதிமுக இதுவாக வச்சுக்கோங்களேன்,
இந்த 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 கட்சியினுடைய அவுட்ரீச் கடைசி கட்ட இடம் வரைக்கும் போகிற இந்த ரீச் இருக்கு இல்லையா, அதை செய்யக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளாக யார் இருக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள், அம்பேத்கரி அமைப்புகள் இருக்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருக்கிறது, மதிமுக போன்ற ஜனநாயக அமைப்புகள் இருக்குது. இவங்க தான் கடைமட்ட அளவில் போய் நிற்கிறாங்க. அப்போ ஒரு திமுக கூட்டணி என்பது வந்து திமுகவின் கொள்கையின் அடிப்படையிலாக மட்டுமே தமிழ்நாடு மக்கள் பார்த்து ஓட்டளிக்கல. அந்த திமுக கூட்டணி என்பது அது அம்பேத்கரி அமைப்புகளோட பிரதிநிதித்துவம் இருக்கிறது, ஈழ அரசியலின் பிரதிநிதித்துவத்தை மதிமுக வெளிப்படுத்துகிறது. மேலும் வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனையில் முன்னாடி நின்றது, அணு உலை பிரச்சனையில் நின்றது, முல்லைப்பெரியார் பிரச்சனை, நியூட்ரினோ பிரச்சனை, மரண ஒழிப்பில் இயங்கிய மதிமுகவினுடைய பங்களிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிலாளர்கள் சார்ந்த அவர் நிலைப்பாடுகள், போராட்டங்கள், இதனுடைய பங்களிப்பு, இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவர்கள் இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக நின்று இஸ்லாமிய மக்களை அணிதிரட்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தானே திமுக கூட்டணியை வலுப்படுத்தியது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை சார்ந்த போராட்டங்களில் திமுக பங்களிப்பு என்ன? குடங்குளம் பிரச்சனை எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லைட் பிரச்சனை எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுக்கு முல்லைப்பெரியாறு பிரச்சனையில் காவிரி உரிமை சார்ந்த பிரச்சனைகள், களப்போராட்டங்கள் நடந்த காலத்தில், அதிமுக காலத்தில் திமுக எங்கேயுமே தங்கள் தோழர்களை தொண்டர்கள் அணிதிரட்டி போராட்டம் நடத்தினது கிடையாது, அணிதிரட்டிய போராட்டங்கள் நடத்தியது கிடையாது. அதே போல் இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் தாக்கப்பட்ட பொழுது இஸ்லாமிய அமைப்புகள் தான் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. சிஏஏ போராட்டங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் தான் நடத்தியிருக்கிறாங்க, எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகள் நடத்தியிருக்கின்றன. இந்த இடத்துல திமுகவின் பங்களிப்பு, திமுக மக்களை திரட்டிச்சா? இஸ்லாமியர்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி இஸ்லாமியர்களை திரட்டிய போராட்டம் வந்து சிஏஏக்கான போராட்டத்தை எதிர்த்தாங்கல்ல. இல்லை, எதிர்க்கிறது வேறு, மக்களை திரட்டுறது, அரசியல்படுத்துறது வேறு. நீங்கள் அறிக்கை வாயிலாகவும் நிலைப்பாடு வாயிலாக வெளிப்படுத்துவது என்பது வேறு, மக்களை அரசியல்படுத்துறது, மக்களை அணி திரட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அப்படி திரட்டின காரணத்தினால தான் சிஏஏக்கு ஆதரவாக இருந்த அதிமுக, ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக இருந்த அதிமுக, காவிரி பிரச்சனை உரிமையை பறிகொடுத்த அதிமுக என்று அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டது. மக்கள் இந்த போராட்டங்களின் வழியாக அதிமுகவை அந்நியப்படுத்தக்கூடிய இடத்தில், தனிமைப்படுத்தக்கூடிய இடத்தில் இந்த போராட்டங்கள் அமைந்தன, 8 வழிச்சாலை போன்ற போராட்டங்கள் எல்லாமே. அப்போ இந்த போராட்டங்கள் உருவாக்கிய தமிழ்நாட்டின் மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலை, கருத்தியல் மனநிலை முக்கியங்க. கட்சி உறுப்பினராக இருக்கிறதெல்லாம் வேறு, உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு வச்சுருக்கீங்க, பூத் ஏஜென்ட் வச்சுருக்கீங்க, நிறைய வச்சுருக்கிறீங்க, அதனாலே ஜெயிக்கிறது இல்லை எல்லா சமயத்துலையும். நல்ல பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால, நல்ல கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கிறனால, இத்தனை லட்சம் பிரதிகள் வச்சிருக்கனா நீங்கள் 50 வருடம் நீங்கள் மட்டும் தான் ஆட்சியில் இருந்திருக்க முடியும். அப்படி இல்லை. மக்கள் கருத்து ஓட்டம் இருக்கு இல்லையா, மக்கள் கருத்து நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எது முடிவு செய்யுது? அந்த கருத்து நிலை முடிவாக்கம் செய்வதில்லை. அவன் கருத்து நிலையில் அவனுக்கு உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் கருத்தும் அவன் கருத்தும் உடன்பட்டு அவன் கருத்துக்காக போராடக்கூடிய ஒருவனாக என்னை பார்க்கும் பொழுது அவன் அதை வாக்கா மாத்திரான், உறுப்பினராக. இந்த கூட்டணியில தான் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு வலுவான கூட்டணி, ஜனநாயக முகமாக இவை அனைத்துக்குமே நான் தீர்வு தருகிறேன் என்று திமுக கொடுத்த வாக்குறுதி தானே. அந்த வாக்குறுதி என்பது இந்த போராட்டங்களின் விளைவாக திமுக கொடுத்த வாக்குறுதி அதிமுகக்கு எதிரான அரசியலை முன்னிறுத்துறதுனால தான் திமுக கூட்டணி என்பது அதிகாரத்துக்கு வருகிறது. ரைட் சார். அப்படி எடுத்துக்கிட்டாலும் பல கட்சிகள் அவங்களுக்கு பிரதிநிதிகள் உருவாகிறதுக்கும் திமுக காரணமாக இருந்துச்சு. திமுகவினுடைய உழைப்பு. இப்போ விசிகாவுக்கு ஒரு 4 எம்எல்ஏ, மதிமுகவுக்கு ஒரு 4 எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள், இப்படி அவங்களுக்கும் கிடைக்குது. அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருத்து உருவாக்கம், அவர்களுடைய போராட்டம், நிலைப்பாடு, அதெல்லாம் இவர்களுக்கும் வாக்காயிடுச்சு. ஸோ பரஸ்பரம் முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ அதிகாரம், ஆட்சி அப்படின்னு அங்கே பங்குங்கிறது என்ன தப்பாயிரும் கேட்குறேன். நீங்கள் கொடுத்தா என்ன தப்பாயிரும்? உங்களுக்கு பிஜேபி கொடுத்துருக்குது, காங்கிரஸ் கொடுத்துருக்கல, என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? அதில் மத்தியில் வேற, மாநிலத்தில் என்ன தப்பு வந்துடுது? என்ன தப்பு வந்துடுன்னு கேட்குறேன். என்ன தப்பு இருக்கும் அதில்? இவங்க உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்காங்களா? விசிகாவோ அல்லது மதிமுகவோ, கம்யூனிஸ்டுகளோ, இஸ்லாமியர்களோ உங்களுக்கு எதாவது எதிரான நிலைப்பாடை வச்சுருக்கிறாங்களா? திராவிட மாடலுக்கு எதிராக நின்றுவாங்களா? இல்லையே. அதில் என்ன தவறு வந்துட போகுது? ஒரு அமைச்சரோ 2 அமைச்சரோ கொடுக்கறதுல என்ன தவறு வந்துட போகுது? ஏன் கொடுக்கணும்னு ஆயிடுது இல்லை? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் கொடுக்கக்கூடாது? எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒருவேளை உழைப்பு இல்லைங்க. நீங்கள் அது வாக்கு சதவிகிதத்தை பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே வந்து பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்தல் கிடையாது இல்லை இல்லையா? உங்கள் ஒவ்வொரு வருஷம் ஓட்டு பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரதிநிதிகள் கிடையாது இல்லை. நான் எனக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டு, 10 லட்சம் ஓட்டு நான் வாங்கக்கூடிய எனக்குன்னு ஒரு வலிமை இருக்கிறது இல்லையா? அதை தான் நீங்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் பிரித்து தர்றீங்க. சரி, நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக என்ன தவறு இருக்குது? எம்எல்ஏ தானே அமைச்சராகணும்னு கேட்குறாங்க.
எம்எல்ஏ இல்லாதவங்கள கேட்குறாங்க. அவங்க கூட்டணி இப்போ அவங்க கட்சியிலேயே 130 140 எம்எல்ஏ இருக்கும்போது ஆ. ஏன் என்ன தப்புங்க நீங்க? இப்ப நீங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். சரிங்களா? அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்கணும் போது உங்களுக்கு அமைச்சரவை கொடுக்குறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில நீங்க போய் இருந்தீங்கல்ல. இந்தியா முழுவதுமா வெற்றி வாங்கி கொடுத்தீங்க நீங்க. ம். சொல்லுங்க. இந்தியா முழுக்க வெற்றி வாங்கி கொடுத்தீங்க நீங்க? அல்லது நீங்க கூட்டணியில போனாலும் இந்தியா முழுக்க அவங்க ஜெயிச்சாங்களா? ம். இல்ல. அப்ப ஏன் அங்க மட்டும் கேட்டீங்க? அதான் சார் மத்திய அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறு கிடையாதுங்க அது. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் நட்டோம். கூட்டாட்சி வரல இல்ல. கூட்டணி ஆட்சி தானே வந்தது. கூட்டணி ஆட்சி அது மாநிலத்தில் அப்படி ஒரு பிராக்டிஸ் இல்லை இல்ல. இல்லைங்க, மாநில ஆட்சி தானே அது. மாநில ஆட்சியில இவங்கள தோழர்கள் தானே, தோழமை அமைப்புகள் தானே, ஜனநாயக அமைப்புகள் தானே. அவங்ககிட்ட அதிகாரத்துல ஒரு சின்ன அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கறனால என்ன கெட்டு போயிடும்? சொல்லுங்க. ஏன் கொடுக்கணும்? அது சுரண்டல் தானே அப்படின்னா? ஓகே. சுரண்டல் தானே. நீங்க தனியாவே ஜெயிக்க முடியும்னு எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? நீங்க தனியா ஜெயிக்க அது போறீங்க. ஒரு கொள்கை கூட்டணி, கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்த கூட்டணி. ஆட்சி நீங்க தான் உங்க அதிகாரம் கொள்கையை செல்ஃப் சஃபிஷியன்டான கொள்கைகளை வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா எதுக்கு இவங்க அப்படின்னா? அதுக்கு பதில் வேணும்ல. நீங்க இவங்க வைக்கிற கொள்கையில் நாங்களே வச்சிருக்கோம்ப்பா, நாங்களே எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம்னா இப்போ எதுக்கு இவங்களோட கூட்டணி வச்சீங்க? நீங்க மக்கள் மன ஓட்ட அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களாங்க, கருத்து உருவாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, கட்சி உறுப்பினர்கள்ல கடந்து மக்கள் மன ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மன ஓட்டத்தையும் கருத்தியலையும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களோட கூட்டணி வைக்கும் பொழுது அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர என்ன தப்பு இருக்குது? என்ன தவறு வந்துட முடியும்? இப்போ நீங்கள் நாங்கள் அதிமுகவுக்கு எதிராக பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக கடுமையாக போராட்டம் நடத்தணும். எங்கள் அளவுக்கு திமுக நடத்தலை, வெளிப்படையாக சொல்கிறேன். திமுகவில் ஒரு மாவட்ட தலைவர்களோ வட்ட தலைவர்களோ வட்ட செயலாளர்களோ மாநில அளவு தலைவர்களோ எங்கள் அளவுக்கு அதிமுக பாஜக எதிராக இறங்கி நின்று வீதியில் போராடிருக்காங்களா? வழக்கு வாங்கியிருக்காங்களா? அடக்குமுறை எதிர்கொண்டிருக்காங்களா? மே 17 இயக்கத்தினுடைய தோழர்கள் அளவுக்கு அடக்குமுறை எதிர்கொண்டாங்களா? களத்தில் அடி வாங்கினாங்களா? வழக்கு வாங்கி சிறைக்கு போனாங்களா? சொல்லுங்க. நாங்கள் அதிமுக பாஜக அம்பலப்படுத்தல மக்கள்கிட்ட. அப்போ நீங்கள் வாங்கின ஓட்டில் நாங்கள் எங்களோட போராட்டத்தின் விளைச்சல் எதுவுமே இல்லையா? சொல்லிட முடியுமா உங்களால்? சொல்லிட முடியுமா? ஆனால் பெரிய பங்கு திமுகவோட தானே. இல்லைங்க, திமுக மக்கள் கருத்து மனநிலையை மாற்றுறதுக்கான போராட்டம் என்ன நடந்தது? நம்ம அதுக்குள்ளே போகணும்னா பெரிய கேள்விகள்லாம் எங்களுக்கு இருக்குது. அதில் பாஜகவுக்கு எதிராக நீங்கள் திமுக 2019 வரைக்கும் என்ன போராட்டம் நடத்தியிருக்கு? 5 வருஷத்தில் முதல் ஆட்சியில் பாஜக மோடி ஆட்சியில் எதுவும் பண்ணலை. சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே போனால் அது இன்னும் வேற ஒரு கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மனநிலை, பாஜகவுக்கு எதிரான மனநிலை திமுக உருவாக்கி வரலை. அது இன்னைக்கு ஏதோ திமுக தான் பாஜகவுக்கு எதிரின்ற மாதிரி கட்டுறாங்க. 2014 2019 திமுக நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு இருந்திருக்கு? 2020 எடுத்துக்குவோம். என்ன போராட்டத்தை பண்ணியிருக்காங்க? என்ன அளவுக்கு மக்களை திரட்டிருக்காங்க? மக்களை திரட்டணும்ல. பாஜகவை தமிழ்நாட்டினுடைய எதிரி கட்சியாக அடையாளப்படுத்தியது திமுக கிடையாது. திமுக கிடையாது. இங்க இருக்க எங்களை போன்ற அமைப்புகள் தான் நின்றுச்சு. எங்களோடு விசிகே நின்று இருக்கிறது, மதிமுக நின்று இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகள் முன்னாடி நின்று இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பு அலையில தாங்க திமுக வெற்றி பெற்றது. 2019 தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? 2024 தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? பாஜக எதிர்ப்பு அலை உருவாக்கியது யார்? தோழர் வேல்முருகன் போராட்டத்தில் நின்று இருக்கிறாரு, ஐயா வைகோ நின்று இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் நின்று இருக்கிறாங்க, இஸ்லாமிய தோழர்கள் நின்று இருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு அடக்குமுறை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரி அமைப்புகள் எத்தனை போராட்டத்தில் களத்தில் நின்று போராட்டத்தில் அவர்கள் அடக்குமுறை எதிர்கொண்டு. அப்போ இந்த கருத்துருவாக்கம் தமிழ்நாட்டினுடைய எதிரி பாஜக என்ற அடிப்படையில் தான் இந்த ஆட்சி என்பது உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுக இத்தனை 40 எம்பிக்கள் 30 எம்பிக்கள் 39 எம்பிக்கள் அனுப்ப முடிஞ்சதுக்கான அடிப்படை காரணம் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக எதிர்ப்பு அலை. அந்த பாஜக எதிர்ப்பு அலை உருவாக்குவதில் திமுக எந்த வேலையும் செய்யலை. வெளிப்படையாக சொல்கிறேன். நான் யார் கூட விவாதிக்க தயாராக இருக்கும். அவங்க பேச சொல்லுங்க பார்ப்போம். 2014 2019 வரைக்குமான எதிர்ப்பு அலை உருவாக்கத்தில் திமுக பங்களிப்பு எதுவும் கிடையாது. அவர்கள் பெரியார் சிலையை உடைக்கிறேன்னு சொன்னப்பவும், பெரியார் சிலை மேலே அவங்க சாயத்தை ஊற்றுனது பொழுதும், பெரியாரை கொச்சப்படுத்திய பொழுதெல்லாம் திமுகவோட எந்த அமைச்சர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய எந்த பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய எந்த அமைச்சர் நின்று பேசினாங்க? அன்றைக்கு அவங்க சட்டசபையில் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய திமுகவினோட முக்கிய பொறுப்பாளர் சட்டசபையில் என்ன பேசியிருக்காங்க? அன்றைக்கு அதிமுக கூட்டணி கண்டிச்சிருக்கிறாங்களா? எத்தனை பேர் கண்டிச்சிருக்கிறாங்க? இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு சாம்பியன்ஸ் சொல்லி காமிக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள் அல்லது அமைச்சர்கள், அன்றைக்கு சட்டசபையில் இருந்தவர்கள் பாஜக அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக சட்டசபையில் என்ன பேசினாலும் சட்டசபைக்கு வெளியே என்ன பேசினாங்க?
அன்னைக்கு அன்சாரி அவர்கள் வந்து எம்எல்ஏ, நாகப்பட்டினம் எம்எல்ஏ இருக்கிறார், அவர் பெரியார் டிஷர்ட்டை போட்டுட்டு போய் உட்காந்தாருல்ல, ம். பெரியாரை பற்றி மோசமாக பேசுகிற சமயத்தில் போய் உட்காந்தாருல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இன்றைக்கு பெரியார் சிலையை எல்லா இடத்துக்கும் கொடுக்குறாங்க, பெரியார் நாங்கள் தான் கொண்டாடுறாங்க. அந்த 5 வருஷம் பெரியாரை பற்றி நீங்கள் திமுக மறந்து தானே போயிருந்தது? என்ன இருந்தது? சரி அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரட்டி நிறுத்திருக்கணும். நீங்கள் தான் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? ரைட் சார். அப்போ நீங்கள் மக்களை அரசியல் ஒருமுகப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா, அந்த அரசியல் தளத்தை இத்தனை அமைப்புகள் செஞ்சாங்க. இத்தனை அமைப்புகள், கூட்டணி அந்த கட்சிகள் எல்லாம் அதுல வந்து செஞ்சாங்க. நீங்க உடன்பட்ட காரணத்தினால தான் திமுகவோட எல்லாருமே போகிறாங்க. எஸ், இது இப்படி உடன்பட்டு ஒரே புள்ளியில நின்று ஒரு கொள்கை அமைச்சு, ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ அந்த கொள்கை அடிப்படையிலான ஒரு அரசா, ஒரு நம்ம எதிர்த்த அந்த அரசுகளுக்கு மாற்றா ஒரு அரசை கொண்டு வந்தாச்சு. அந்த கருத்துருவாக்கத்தினுடைய பலன் வந்துருச்சு. அதான் வேலை முடிஞ்சிடுச்சுல்ல. இல்லைங்க, அதுல பாஜகவுக்கு எதிர்ப்பான அரசியல் கூறுகள் இருக்கு இல்லையா, ம். அது எல்லா மட்டங்கள்லையும் பேசப்பட்ட ஒன்று இருக்கிறது. ம். தொழிலாளர் சட்டங்களாக இருந்தாலும் Right, சரி, sir. இஸ்லாமியர் விஷயங்களாக இருந்தாலும் சரி, தலித்துகளுக்கான உரிமைகளாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் போன்ற வாழ்வு உரிமைகள் சார்ந்தாலும் சரி, இதில் இயங்கிய இந்த 4 விதமான அமைப்புகள், அணுகுமுறை கொண்ட அமைப்புகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும்போது முழுமையடையும். ஈழத்தை குறித்து திமுக என்ன நிலைப்பாடு? ஒன்றுமே நிலைப்பாடு கிடையாது. ம். தமிழக மீனவர் குறித்து என்ன ஒன்றுமே கடிதம் எழுத தவிர ஒன்றுமே கிடையாது. இஸ்லாமியர்கள் மீது இன்றைக்கும் அடக்குமுறை தமிழ்நாட்டில் ஏவப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மேலே என்ஐஏ வழக்குகள் போகிறது, யுஏபிஏ வழக்குகள் போகிறது. திமுக அரசு யுஏபிஏ வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. சோடு மன்சூர் போன்றவர்கள் இன்னும் சிறையில் இருக்கிறாங்க, அவங்க யுஏபிஏ வழக்கில் இருக்கிறாங்க. தலித்துகள் மீதான அடக்குமுறை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க தலித்துக்கு எதிராக பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நாங்கள் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழிலாளர் விரோத நிலை, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு திமுக? என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு சாம்சங்கோட போராட்டம், தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. இப்படி நீங்கள் இந்த இடங்களில் எல்லாம் வந்து திமுக சறுக்கி தானே இருந்திருக்கிறது, சறுக்கிட்டு தானே செஞ்சிருக்கிறது. அப்போ அந்த இடத்தை வலுப்படுத்தினாதான் திமுக கூட்டணி வலுவாகும். இந்த இடத்தை வலுப்படுத்தினா தான் திமுக கூட்டணி வலுவாகும். அதான் இன்னும் முழுமையான ஜனநாயக கட்டமைப்பாக மாறும். இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அதை சரி செஞ்சுக்க போகிறோம். சரி செய்ய ஆட்சி முடியல. அதிகார 3 ஆட்சியில் பகிர்வுக்கும் என்ன ஆட்சி அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறல என்னங்க குறைஞ்சிரும்? என்ன தப்புங்க கேட்குறது? குற்றமா அது? கொலை குற்றமா அது? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை சார். இப்போ பாருங்க, யாருமே கேட்கல, ஏன் விசிக மட்டும் கேட்குதுன்னு வராதா? என்னதுக்கு? இப்போ கம்யூனிஸ்டுகள் கேட்கல, காங்கிரஸ் கூட யாரும் ஒரு சிலர் தான் சூழல் பேசுவாங்க. இப்போ தானே ஆரம்பிக்குது. அதுக்கான சூழல் இப்போ தானே ஆரம்பிக்குது. அதனால அந்த உரையாடல் வலுப்பெறணும்னு தான் நான் வந்து நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஈவன் விசிகலே கூட சிலர் அதை மறுக்கிறது. ஆதவ அர்ஜுனா பேசுனதுல உடன்பாடு இல்லைனோ, அல்லது அதற்கு இது உரிய காலம் இல்லைனோ சொல்றதெல்லாம் பார்க்க முடியுதுல்ல. இல்லைங்கண்ணா, ஆதவ் அர்ஜுனா பேசுனதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? சாராம்ச ரீதியாக நான் வந்து ஒரு விஷயத்தை பதில் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் அந்த கட்சி தான் எடுக்க வேண்டிய முடிவு. சாராம்ச ரீதியாக ஒரு ஆதவ அர்ஜுனா கடந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சிறிய அளவில் பங்கு கொடுப்பது என்பது ஜனநாயக மரபாக தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் தவறும் இல்லை. ஏன்னா பல துறைகளில் பல்வேறு நிலைப்பாடுகளில் திமுக அரசுக்கு நிலைப்பாடே கிடையாது. எதிர்நிலைப்பாடுகள் கூட எடுத்திருக்குது. நீங்கள் அணுகுலை பிரச்சனை அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததில்லை, கூடங்குளம் போராட்டம். அன்றைக்கு திமுக நிலைப்பாடு என்ன? மரண எதிர்ப்பு போராட்டம் நடந்திருந்தது தமிழ்நாட்டில் இல்லையா? செங்கோடி தீ குளிச்சதெல்லாம் நடந்தது. அன்றைக்கு திமுக என்ன செஞ்சுருக்குது? அன்றைக்கு அதிமுக எதிர்த்து தான் நின்னோம். அதுக்காக திமுக எங்களை ஆதரிக்கலாம் இல்லை. அன்றைக்கு அதிமுகவை எதிர்த்து தான் அணுகுலை போராட்டம் நடந்தது, அரசனுடைய கொள்கையை எதிர்த்து. அதுக்காக திமுக எங்களை ஆதரிக்கவில்லை. இப்படி பல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடங்களிலெல்லாம் பற்றாக்குறை இருக்குது திமுகவில். குறைபாடுகளும் சொல்லலாம், பற்றாக்குறையும் சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த பற்றாக்குறையை நிரப்புவதற்கு தான் இந்த கட்சிகள் போகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஈழம் குறித்து என்ன நிலைப்பாடு இருக்கிறது? ஈழம் அன்னை நாட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மீனவனை கொண்டுட்டு இருக்கிறான். அவனை சர்வதேச அரங்களை இந்திய அளவில் நீங்கள் இலங்கையை அம்பலப்படுத்தாதனால, இலங்கை வந்து ஒரு இனப்படுகொலை செய்திருக்கின்ற திமுக இந்திய அளவில் அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது திமுகவிற்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் இடத்துல செல்வாக்கு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. திமுக குறித்து மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. மாநில சுயாட்சி குறித்து பெரிய கட்சி, கூட்டணி ஆட்சி குறித்தான வலுவான கொள்கையை முன்வைக்கக்கூடிய கட்சி, இந்துத்துவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிங்கிற அடிப்படையில் பெரிய மரியாதை திமுக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இலங்கை அரசு செய்த இனப்படுகொலை குறித்து இந்திய அளவில் விவாதமே எழுப்பாத கட்சி அது. அவங்க அறிக்கையில் 2019 அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்துவோம்னு போட்டிருக்கிறாங்க. வலியுறுத்தி இது வரைக்கும் அவங்க பேசியில் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அதை செய்திருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான படுகொலையாவது குறைந்தபட்சம் நிறுத்தியிருக்க முடியும்ல, கையாண்டிருக்க முடியும்ல. நீங்கள் இலங்கையினுடைய தேர்தலை குறித்தும் இலங்கையில் இருக்கிற முதலீடு குறித்தும் டெல்லிக்காரன் வந்து இலங்கையில் பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். நம்மளுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்தனை ஆயிரம் ஆண்டு உறவு, நம்மளுக்கு என்ன அதில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. துண்டிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கும். தமிழ்நாடு தன்னுடைய இடத்தை இழந்து தான் இருக்கிறது. அப்போ
இதில் வந்து நீங்கள் மதிமுகவை தவிர வேற என்ன கட்சி இருக்குது? இது குறித்து தெளிவாக பேசுவதற்கு மதிமுக மட்டும்தான் இருக்கிறது. பட்டியல் சமூகத்தினோட பிரச்சனை குறித்து தெளிவான விவரங்களோடும் ஒவ்வொருவரும் என்ன நடக்குதுங்கிறது, எந்த கோயில் நுழைய விடலை, எந்த ஊருக்குள்ள நுழைய விடலைங்கிற விவரங்கள் அம்பேத்கர் அமைப்புகள் இருக்கிறது மட்டும்தான் இருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்போ இந்த பற்றாக்குறையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய வந்து முழுமையடையக்கூடிய இடத்தில் இந்த கட்சிகள் தான் இருக்கிறது. அதனால தான் திமுக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக மக்களால் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் அந்த கூட்டணி என்கின்ற ஒன்றை நான் பார்க்குறேன். அதனால் அந்த சாராம்ச ரீதியாக தவறு கிடையாது. அது மிக மிக சரியான ஜனநாயக விஷயமாக நான் அதை பார்க்கின்றேன். ஆனால் சார், இன்னொரு பக்கம் இது ஒரு சதி, திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அதை உடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சதி, பாஜக பின்புலம் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்கிறாங்க. அல்லது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஒரு வாதம் வருது. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டு ஒரு கூட்டணிக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் முருகன் திருப்பெருவிழான்னு கொண்டு வந்து அர்ஜுன் சம்பத்தை கூட பக்கத்தில் வச்சிருக்க ஒரு அமைச்சர் உட்கார வச்சிருக்காரு. இது அர்ஜுன் சம்பத் யாரு? பாஜகவோட RSSோட அடியாள், கோவையிலுடைய கட்சியின் தலைவர். எதா இருந்தாங்க நீங்கள் எங்களை கூட்டு உட்கார வச்சிருவீங்களா உங்கள் நிகழ்ச்சியில்? மே 14 கூட்டுருவீங்களா? மே 14 பெரியாரை கொச்சைப்படுத்தி இருக்கிறதா? பெரியாரை கொண்டாடுகின்ற தமிழ் தேசிய அமைப்பு, பெரியாரி அமைப்பு இல்லையா? நாங்கள் எந்த வகையில் இந்த கொள்கைக்கு எதிரானவங்க? ஆனால் அர்ஜுன் சம்பத் செஞ்சுருக்காருல, அவரை கூட்டு பக்கத்தில் எப்படி உட்கார வச்சிங்க? இதே விஷயம் எங்களுக்கு இந்த மரியாதையோ இங்கே இருக்கிற 10 ஜனநாயக அமைப்புகள் இந்த மரியாதை கிடைச்சிருமா? கிடைக்காதுல்ல. அப்போ நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க, நீங்கள் அந்த முருகன் பெருவிழா நடத்துகிறன்றீங்க, அடுத்து நான் மற்ற கோயிலுக்கும் நடத்துவேன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. இதில் சனாதன எதிர்ப்பு போராட்டம், அது சனாதன எதிர்ப்பு விஷயமா? நீங்கள் கல்வித்துறை நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த இவர் ஒருத்தர் வந்து பேசினார், அசோக் நகருக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து பேசினார். அவர் செய்த அமைப்பு, அவர் எந்த அமைப்புலேருந்து வந்து பேசினாரோ அந்த அமைப்பு எம்பேனல்டு ஏஜென்சியாக இருந்தால் தானே நீங்கள் அனுமதிச்சிருப்பீங்க. எம்பேனல்மெண்ட் பண்ணது யார்? உங்களுக்கு அமைச்சர் தெரியாது? அது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் மட்டும்தானங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போகணும். நாங்கள் போக முடியுமா? எங்களை விட்டுருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், திராவிட கழகத்தை விட்டுருவீங்களா? சொல்லுங்கள், திராவிட கழகம் போய் பேச முடியுமா? அதுக்கு எம்பேனல்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கிறீங்கல்ல, பட்டியல் போடுறீங்கல்ல, உள்ளுக்குள்ளார அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் தானே போய் பேசுகிறாங்க. அப்போ அதை பண்ணப்போ உங்களுக்கு தெரியாது? அது சொல்லுங்கள். இப்படி பார்த்தோம்னா பெரும் பட்டியலே வந்து பாஜகவோட சார்பு நிலையில் இருந்து இயங்கக்கூடியதை திமுகவில் பார்க்குறோம். அப்போ அது இல்லை, அந்த குறைபாடுகளோடு சேர்த்து தானே அந்த கூட்டணியில் இவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாஜக சதி கிடையாதா? ஒரு அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். அமைச்சர் மேலே நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும். நீங்கள் ஏன் எடுக்கல? அர்ஜுன் சம்பத்தின் இந்து மக்களோட பிரதிநிதியா? சொல்லுங்கள். இங்கே இருக்க இத்தனை பெரியாரி அமைப்புகள் எத்தனை இடத்துல நீங்கள் மேடையில் ஏற்றி மரியாதை செலுத்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஜாலரை அடிக்கணும் மட்டும் தான் கூட்டு மேலே ஏற்றிருக்கிறீங்க. பெரியாரியத்துக்காக வேலை செய்யக்கூடணும் நீங்கள் மேலே ஏற்றலாம் யாரும் பார்க்கல. அர்ஜுன் சம்பத் உங்களுக்கு ஜாலரை அடிக்கிறாளா? இல்லை நீங்கள் அர்ஜுன் சம்பத் ஜாலரை அடிச்சிட்டு இருக்கீங்களா? யாருங்க அது கேட்பா? அர்ஜுன் சம்பத் யாரு? கோவை கலவரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்ற நபர். இன்றைக்கும் கோயம்புத்தூருக்குள்ளார இத்தனை டென்ஷனான ஒரு விஷயங்கள், மத ரீதியிலான ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக உருவாக்கக்கூடிய நபர் யார்? அவர் எத்தனை இடத்துல எத்தனை பெரியாரிஸ்டுகளை அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறதுலாம் உங்களுக்கு தப்பாக தெரியாது இல்லையா? அது ஒன்று போதுமேங்க இந்த கூட்டணியில் இதெல்லாம் வெளியேறதுக்கு. பதில் சொல்லுங்க. அதுக்கு திமுகலேருந்து பதில் சொல்லல. அப்புறம் நடவடிக்கை வேணும்ல, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. முடியுமா? ஆதவ அர்ஜுனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்கல்ல, சரியா? இது நடந்ததுக்கு இல்லை, இதுக்கு நடவடிக்கை இருக்குமா? சொல்லுங்க. என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுறீங்க? நீங்கள் கல்வி அமைச்சு ஏங்க 3 வருஷமாக எஜுகேஷன் பாலிசி வெளியே வரலைங்க. தமிழ்நாடு கல்வி கொள்கை இருக்கா? 3 வருஷமாச்சுன்னு வரல. கமிட்டி போட்டிங்கன்னு வரல இல்லையா? இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்குள்ளே இந்துத்துவக்காரன் உள்ளே போய் உட்காந்துருக்கிறான். எத்தனை இடத்துல இந்துத்துவக்காரன் பள்ளி குழந்தைங்களுக்கு ட்ரெயினப் எடுக்கிறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் பார்த்து தான் இருக்கோம். கல்வி அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு? கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்துக்காரன் சங்கி பயலு தான். அவன் பண்ண வேலைக்கு கல்வி அமைச்சர் போய் அவங்களுக்காக சாதகமாக தானே போய் நின்னாரு. நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? அதில் நடவடிக்கை எடுத்தீங்களாண்ணே? இல்லை.
எத்தனையோ பிரச்சனைங்க. இங்க ஜாதிய ரீதியான எத்தனையோ சிக்கல்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லையா? எந்த இடத்துலயாவது இது சார்ந்த அமைச்சர் போயிருக்காரா? போயிருக்காங்களா சொல்லுங்க. நீங்க சமநீதி குழுவெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த குழு போயிருக்கா? எத்தனை அறிக்கை குடுத்துருக்காங்க? எத்தனை நிவர்த்தி செஞ்சிருக்கிறாங்க? நடந்த இது எல்லாமே வந்து நீங்க ஒரு வாக்குறுதிகளாவே எல்லா இடத்துலயும் குடுத்துட்டே போனீங்க. ஆனா இத கேட்டா வந்து உடனே நீங்க திராவிடத்துக்கு எதிரானவங்க, பெரியாருக்கு எதிரானவங்க, பாஜகவுக்கு ஆதரவானவங்கன்னா என்னது இருக்கு? அது நீங்க பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் எடுக்கிறது அப்படின்னா, நாங்க எத்தனையோ இடத்துல கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பரந்தூர் விமான நிலையம் நாளைக்கு அதானி குடுக்காம இருக்குமாங்களா? டெல்லிக்காரன் குடுக்காம இருப்பானா? பரந்தூருக்குள்ள போ முடியாதுங்க. பரந்தூர் நீங்க வந்து அதிமுக ஆட்சியில பல போராட்டங்கள் நடந்த சமயத்துல கூட, ஒரு இடத்துக்குள்ள போக முடியாம நாங்க நின்னது கிடையாது. ஒரு போராடுகின்ற மக்களை போய் பார்க்க முடியாமலாம் எங்கேயுமே நின்னது கிடையாது. எல்லா இடத்துலயும் போயிருக்கிறோம், மக்கள பார்த்துருக்கிறோம். அப்படி எங்கலாம் தடுத்தது கிடையாது. இன்னைக்கு பரந்தூருக்குள்ள போ முடியுமா? போக முடியாது. அப்படி எதுவும் சாத்தியமே கிடையாது. நீங்க அதிமுக, பாஜக கூட்டணியில இருந்தபொழுது, உழவர் சட்டம் வந்தபொழுது உழவர்கள் போராட்டம் நடத்துனாங்கல்ல. அந்த உழவர் சட்டத்துக்கு எதிராக பிரச்சார பயணத்தை தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல 3 மாவட்டங்கள நடத்துனோம். அதுக்கு அன்னைக்கு அனுமதி இருந்தது. கூட்டங்கள் நடத்தினோம், மக்கள திரட்டினோம், மக்கள்கிட்ட சொன்னோம். அனுமதி இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு டெல்டா பாதுகாப்பிற்காக நேத்தைக்கு வந்து நடைப்பயணத்தை பேராசிரியர் ஜெயராமன் ஆரம்பிக்கிறார். அவர் திமுகவுக்கு ஆதரவா தான் நின்னாங்க. பூம்புகார்ல தான் ஆரம்பிச்சு வந்தாங்க. அந்த நடைபயணுக்கு அனுமதி ரத்து நேத்திக்கு. நோட்டீஸ் குடுக்கக்கூடாதுன்னு ரத்து. தடை. அப்ப இதெல்லாம் என்னது? கொண்டாட வேண்டிய ஜனநாயக மரபா அது? திமுகவோடது? சொல்லுங்க. இதெல்லாம் கொண்டாட வேண்டிய ஜனநாயக மரபா அது? இதனாலெல்லாம் இங்க வந்து பாஜக வந்துராது. சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு 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 அதிகார பகிர்வுன்னு பேசிட்டா அது பாஜக சதின்னா வந்துட்டு போதுங்க. ரொம்பலாம் வந்துட்டு இருக்கிறவங்கலாம் பைத்தியக்காரன் நெனச்சுக்காதீங்க. ஏன்னா பாஜகவை எதிர்த்து திமுகல இருக்கவங்க யார் போராட்டம் நடத்துறாங்க? இன்னைக்கு பாஜக எதிர்த்து யூடியூப்ல பேசக்கூடிய எத்தனை பேர் நான் வீதியில பார்த்துருவேன்? ஒருத்தரும் நான் பார்த்ததில்ல. ஒருத்தரும் நாங்க பார்த்தது கிடையாது. இது மறுபடியும் ஒரு 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 இது இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல்ங்கிறது கள அரசியலுங்க. மக்கள்கிட்ட நின்னு பேசி மக்களை அரசியல்படுத்தக்கூடிய அரசியல். இன்னைக்கு டெல்டாவுக்குள்ள பேராசிரியர் ஜெயராமனுடைய பரப்புரை பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் அது. அது திமுகவுக்கும் வலுவா தான் நிக்கும். சரிங்களா? அவர் வந்து திமுக கூட்டணிக்கு அவர் வந்து எந்த இடத்துல எதிராலாம் இல்ல. சரிங்களா? அவர் தடை பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு அந்த நோட்டீஸ் குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நடக்குதுல்ல. இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி தான் அந்த ஊர் மாவட்ட செயலாளர் இருப்பார் திமுகல. அவருக்கு இதுக்கு தெரியாது. அது ஏதோ அமெரிக்கால நடக்குது, ஆப்பிரிக்கால நடக்குது. ஏதோ பாலஸ்தீனத்துல குண்டு போடுற மாரி இது போராட்டமோ, இதுக்கு போராட்டம் இருக்கும். இவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாரி தாங்க திமுகவோட எல்லா பொறுப்பாளரும் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஆனா தேர்தலுக்கு மட்டும் நீங்க ஆதரணும்னு வந்துருவாங்க. நீ ஆதரிக்கலன்னா நீ வந்து சங்கி, நீ வந்து இதுக்கு திராவிடத்துக்கு எதிராகணும்னு சொல்லி முத்திர குத்த ஆரம்பிப்பாங்க. அதாவதுங்க நீங்க திமுகவை பெரியார் ஆதரிச்ச காலகட்டம் வேற, இன்னைக்கு திமுக வேற. அன்றைக்கு இருந்த சூழல் பெரியாரினுடைய காலத்துல இப்ப திமுகவை ஆதரிச்சாரு. தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். அன்னைக்கு பெரியார் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளாக பார்ப்பன ஆதிக்கத்தை முற்றிலுமாக வேறறுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பெரியார் இறுதி காலகட்டம் வரைக்கும் ராஜாஜி இருந்தார்ல. ராஜாஜி தேர்தல் அரசியல் முக்கியமான ஒரு ஆளுமை இல்லை. இப்போ ராஜாஜியின் அரசியலை வீழ்த்துவது மட்டுமல்ல, ராஜாஜி அரசியல் என்பது பார்ப்பன அரசியல். அது தேர்தல் அரசியல் முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டும் என்று பெரியார் அன்றைக்கு வரைக்கும் முடிவெடுத்து பண்ணார். அதுக்கு பிறகு என்ன இருந்தது? ரெண்டுமே திராவிட கட்சிகள் தானே. இதில் பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆதரிக்கின்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று மாற்றி இருக்கணும் அவசியம் கிடையாது. பெரியாருடைய கொள்கையை தான் இங்கே சித்தாந்தமாக பார்க்க முடியும். அதான் ஒரு கோட்பாடாக பார்க்க முடியும். பெரியாருடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி சித்தாந்தமாக இருக்கும்? பெரியார் கொள்கையை நீங்கள் எடுக்கிறீங்களா? பெரியாருக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீங்கன்னா சில பேர் எங்களை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், பெரியார் சொல்லக்கூடிய ஆரிய எதிர்ப்பு, பெண் விடுதலை சம்பந்தமானது, வைதிக மறுப்பு, இந்திய ஒழிப்பு என்று கோட்பாடாக பார்க்கக்கூடிய அதுதான் சித்தாந்தமாக நீங்கள் வந்து கொள்கை கோட்பாடாக பார்க்கணுமே ஒழிய, அவர் தேர்தல் நிலைப்பாடு எடுத்தது ஒரு சித்தாந்தமா? அது தேர்தல் நிலைப்பாடு எடுக்கிறது ஒரு சித்தாந்தமா? அது ஒரு தத்துவமா? அது இல்லை. இன்றைக்கு திமுக வேற, அதிமுக வேற. சரிங்களா? அதற்குள்ளாக நீங்கள் வந்து மக்களை இவர்களுடைய குறைபாடுகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதுதான் திராவிடத்தினுடைய பொறுப்பு. பெரியாரிஸ்டுகளோட பொறுப்பு அதுதான். நீங்கள் தமிழ்நாட்டிற்குள்ள பார்ப்பன அரசியல் என்பது முடித்து கட்டப்பட்டு விட்டது. அதிகாரத்துக்குள்ளார அவங்க வந்து பண்ண ஆதிக்கத்தை நிறுத்தி முடிச்சாச்சு. பார்ப்பன அரசாங்க அதிகாரம் எங்கே இருக்குது? இப்போ டெல்லியில் இருக்குது.
இப்போ அந்த போராட்டம் டெல்லிக்கு நம்மளுக்குமான போராட்டம். அதில் நம்ம எடுக்கக்கூடிய அரசியல் திமுக கைகோர்க்கட்டும், அதிமுக கைகோர்க்கட்டும். அப்போ பார்ப்பன எதிர்ப்பு அரசியல், இந்துத்துவ சனாதன எதிர்ப்பு அரசியலை மக்களிடத்துல விதைத்து வலுப்படுத்த வேண்டியது. அதை கொண்டு போய் திமுக கையில் ஒப்படைக்க முடியாது. திமுக கையில் ஒப்படைச்சு அந்த பழனி கோயிலில் அர்ஜுன் சம்பத்தை கூட உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம மூஞ்சி எங்கே போய் வச்சுக்கிறது? நம்ம வீதியில் நின்று அர்ஜுன் சம்பத்துடைய கட்சிக்காரங்கிட்ட சண்டை போடணும், நம்ம அடி வாங்கணும், உதவ வாங்கணும், நம்ம வழக்கு வாங்கணும் இல்லையா? ஆனால் இவங்க அமைச்சர்கள் பெருமக்கள் கூட்டு போய் அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. சரி, இந்து முன்னணியுடைய ராமகோபாலன் படத்திறப்பு விழா பண்ணி தாம்பரம் எம்எல்ஏ கொண்டாடுவார். ஆர்எஸ்எஸ் உடைய சேவா பாரதியை கூப்பிட்டு வந்து திருப்பூரில் அமைச்சர் வந்து திறந்து வைப்பாங்க, கொண்டாடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வேலையை பார்ப்பீங்க, வீதியில் இறங்கி நாங்கள் சண்டை போடணும், நாங்கள் வழக்கு வாங்கணும், நாங்கள் எதிர்த்து நிற்கணும். நாங்கள் எதாவது கேள்வி கேட்டோம்னா இவங்க திராவிடத்துக்கு பெரியாருக்கு எதிரானவங்கன்னு சொல்லி உடனே அவங்க ஆளுங்களை வச்சு பேச வச்சுட்டு இருப்பீங்க. இந்த கூத்து எத்தனை நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு விசிகாவிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான குரல். இது வந்து வெறும் அதிகார பகிர்வு மட்டுமல்ல, திமுக வந்து இந்த 3 ஆண்டு ஆட்சியில் மீளாய்வு செய்வதற்கான தேவையை நாங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு வரோம். அதை நீங்கள் சரி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகமாக போய் நிற்கும். நாங்கள் அணுகக்கூடிய முறை வந்து அதுதான். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்யவில்லை என்றால் அந்த தவறுகளை பயன்படுத்தி கொண்டு சனாதன சக்திகள் மேலெழுந்து வரும். சரிங்களா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா அது சனாதன சக்திகளுக்கு தான் பாதுகாப்பாக அமையும், அவங்க வளர்ச்சிக்கு தான் துணையாக போய் நிற்கும். இதையெல்லாம் கடந்து மக்களுக்காக தான் நாங்கள் உங்களை பார்க்க முடியுமே ஒழிய உங்களுக்காக நாங்கள் மக்களை நாங்கள் அணுக முடியாது. மக்களுக்காக மட்டும்தான் உங்களிடத்தில் நாங்கள் பேசுவதும், உங்களிடத்தில் முரண்பாடுவதும், உங்களிடத்தில் உடன்படுவதும். மக்களிடத்திலிருந்து தான் நாங்கள் அதை அணுக முடியுமே ஒழிய உங்களிடம் இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் நாங்கள் மக்களை பார்க்க முடியாது. நீங்கள் தவறுனா மக்களிடத்தில் நாங்கள் நேரடியாக சொல்லணும். நாங்கள் சொல்லலை அப்படின்னால் சரியா, மக்களிடத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஏமாற்றத்தை சனாதன சக்தி தான் அறுவடை பண்ணிட்டு போவான், பிஜேபி தான் அறுவடை பண்ணுவான். அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. உங்களோட தவறுகள் அது வந்து திராவிடத்தினுடைய பொறுப்பாகவோ பெரியாரின் பொறுப்பாகவோ மாற்றுவது ஒரு காலத்தில் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியும். அது அந்த அடிப்படையில் நிறைய தவறுகளை திமுக வந்து இந்த தொழிலாளர் பிரச்சனை சார்ந்து, தலித்துகள் பிரச்சனை சார்ந்து, இஸ்லாமியர் பிரச்சனை சார்ந்து எடுக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் இதை கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இவங்க நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு போயிடல. என்ன தப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு அமைச்சரை கொடுங்க, மதிமுகவுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, இந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட கொடுங்க, அம்பேத்கரி அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க. என்ன தப்பு வந்துட போகுது? இத்தனை அமைச்சர் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்குவீங்களா நீங்கள்? சரி, இந்த கட்சிகள்லாம் தனியாக போய் திமுக எல்லாம் வெளியே போய் நினைச்சா நீங்கள் வெற்றி பெற்ற முடியுதா? சாத்தியமாக இருக்கிறதா? எல்லாரும் சேர்ந்தா தானே வெற்றி. அப்படிதான் நடந்திருக்கு. அப்போ அவளுக்கான டியூ கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறதுல, ஷேர் கொடுக்குறதுல தப்பாக நான் ஒன்றும் பார்க்கல. அதுவும் எதிரான கருத்தெல்லாம் பார்க்கல. மற்றபடி அவர் பேசக்கூடிய மற்ற விவரங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, அந்த கட்சி தான் வந்து பதில் சொல்ல முடியும். ஆனால் ஜனநாயக விவாதம் பார்க்குறேன். கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு பங்கு தருவதில் திமுக வந்து இந்த தவறும் செய்துட்டு போகிறல. அப்படி செய்யறதுனால ஒரு தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜனநாயக போக்காக தான் நான் பார்க்குறேன். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்லை இப்போ வேணாம். அப்ப அடிப்பீங்க.